ஸோ வணக்கம் வியூவர்ஸ். சாரி, நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பது ஏகிடோ கேமர்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன விளையாட போகிறோம்னா மைண்ட் கிராஃப்டில் 1 block தான் விளையாட போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம கொஞ்சம் பண்ணலாம். என்கிட்ட நிறைய ரிசோர்ஸஸ் இருந்ததுன்னு நினைக்கிறேன். என்னென்னலாம் இருக்குது, பிக்காக்ஸ் வச்சுட்ருக்கு, ஜஸ்ட்டில் 22,000 நக்கீஸ் இருக்குது. நக்கீஸ் எடுத்துகிட்டு போயிட்டு கிராஃப்டிங் பாய் ஜஸ்ட் ஆச்சு இப்போ. ஐயோ ஐயோ நம்மளால பண்ண முடியல குயிஸ். இது எப்படியாவது எனக்கு உடச்சிடணும் குயிஸ். இருக்கும் அங்கே அயன் இருந்ததில்ல, இந்த பக்கம் ஒரு அயன் பார்த்தேன். இப்போடா இந்த வாண்டரிங் டேட்டோட பிள்ளைங்களை, சிஷிய பிள்ளைங்களெல்லாம் அடித்து வரட்டிட்டேன், உடச்சிட்டு. 3 அயன் இருக்கு, 7 செயினு. இது என்ன வீக்னஸ்ஸு? அது சொல்கிறா கோழி. உன் அப்பந்தான் இன்னைக்கு டின்னர் எனக்கு தெரியுமா? அயனு இங்கே ஒன்று இருக்குது, இதை எடுத்து இங்கே வச்சுப்போம். இருக்கு இங்கே அயன் இல்லை. அத்தாடி, அவ்வளோதான். 10 கோல்டு இருக்கு. என்னடா அயன் இருக்கு? இல்லைங்க அயனுங்க, அயன் டைமண்ட் இருக்கு. அயனை காணும். இப்போ ஜஸ்ட் ஐயோ வீடு காணும். இது இந்த செஸ்ட் இங்கே இருக்குது. 18 அயன், 19, 22, 19 கணக்கெல்லாம் நம்மளுக்கு வராது. அடையோ வச்சுருக்கோம். 19 எடுத்து இங்கே போட்டு இந்த ஜஸ்ட்டில் 22 அயன் இருக்குது. எங்கே 19 அயன்? 41 அயன், 51 அயன் இருக்கு. இப்போ இருக்க போகுது. எனக்கு ஒரு டவுட்டு, நீங்கள் சொல்லுங்கள், இந்த ரா அயனை இந்த நெருப்பில் வச்சு ஹீட் பண்ண முடியுமா? போகட்டு. ஐயோ வருது செத்துருச்சுங்க. ஐயோ அப்பா, நம்ம அப்படியே ஹீட் பண்ணும் போல. சரி 10 அயன் போட்டு என்ன போடுறது? உட்டு உள்ளே போட்டுருவோம். சரி மொக்கையாக கிடக்க செஸ்ட்டு வேணும். இதை போடுறா. சரி இதை போட்டு விட்ருவோம். ஐயோ போடுச்சே உண்மையிலே. பிக்சர் பிளான்ட்ல சரி நம்ம இப்போ மெயின் பண்ண கையாலே மெயின் பண்ணுறேன். இந்த கையாலே மெயின் பண்ணுறா. கையிலே மெயின் பண்ணுவோம். உடைக்க கஷ்டமாக இருந்தால் அதை மட்டும் பிகாக்ஸ் வச்சு போய் உட்டு ஆக்ஸ் வச்சு போயிட்டு. ஐயோ தண்ணி காப்பாத்துக்கு. ஐயோ நாய் கிரீப்பரே, நீ எவன்டா வர சொன்னா பைத்தியக்காரா? ஒரே ஒன்று ட்ரை பண்ணுவோம். ஐயோ செஸ்ட்டை அடிச்சு விட்டு போயிட்டாங்க. அவ்வளோ இப்போ இது வேற எடுக்க முடியாதுங்க. சரி செஸ்ட்டு இருக்கிறது எல்லாத்துலேயும் வச்சிருவோம். அவ்வளோதான். இந்த காலி ஒரே ஒரு இடம் இருக்கும். இதுவும் காலியா? சரி வேற இங்கே இருக்குது, நல்ல இடம் இருக்குது. எடுத்து இங்கே போட்டு போடு எல்லாம் நிறைய எவ்வளோ போட முடியுமோ அவ்வளோ போட்டுருலாம். ஐயோ இதில் அயன்லாம் வச்சுருந்தாங்க. இருக்குமா அயன்? பாதி வச்சாச்சு. இது போதும் நினைக்கிறேன். இதெல்லாம் எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. இதுக்குள்ளே போகலாமா? சரி நம்ம பொருள் எல்லாம் எங்கேயாவது போட்டுருவோம். எல்லாத்தையும் போட்டுருவோம். ஐயோ இதை எடுத்து இங்கே போட்டு
போ 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 நான் போ நான் போ. அவ்வளோதான். இதை தூக்கி போட்டு மறுபடியும் தூக்கி போ. நான் போ போ போ. ஏன் அப்படி தூக்கி போடுறேன் தெரியுமா? சொல்கிறேன். ஏன்னா இந்த வாட்டரில் நம்மளால் போக முடியுதான்னு பார்க்க. ஐயோ இதெல்லாம் இருக்கா? போ 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 போ. சைடாக வந்துருக்கூடாது. போ எல்லாம் இங்கே தான் வந்துருக்கு. நம்ம அப்படியே போயிடுவோம். போகலாமா? ஏய் சொல்கிறா உள்ளே போடா பைத்தியகாரா. உள்ளே போ. உள்ளே போக முடியுது. பிளாக். எனக்கு ஒரு பிளாக் வேணும். எனக்கு ஒரு பிளாக் வேணும். கிரேவல் வந்தால் அதை தடுக்கிறதுக்கு. ஓய் இந்த பிளாக். கீழே போயிட்டு செத்தா எல்லாமே போயிடுமே. அப்படின்னா எனக்கு ஒரு ஐடியா. தேவையான பிளாக் மட்டும் வச்சு அவ்வளோதான். போயிட்டு இதை போட்டு அப்படியே பிளாக் பண்ணிட வேண்டியது. ஐயோ பிளாக் பண்ணால் தண்ணி போயிடுவேன். பரவாயில்ல போடா. உள்ள ஓடிடு. உள்ள ஓடு. உள்ள ஓடுறா. அதுதான் அப்படியே ஒரு பிளாக். அவ்வளோதான் வச்சாச்சு. ஆனால் தண்ணி குறையுது. தண்ணி இங்கே இருந்து என்ன தண்ணி? அப்படியே குதிக்க வேண்டியதுதான். குஷ்டம். No. Steve fell out of the world. அவ்வளோது. இப்போ தண்ணியோட இதை ஸ்டாப் பண்ணியாச்சு. இது அட கொய்யால எங்கே போச்சு? இதான. ஐயோ எப்படி பார்த்தீங்களா? இங்கே இருக்கு பிளாக்கு. பைத்தியக்காரன். ஆமாம்ல நீங்கள் ரீவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பிளாக் போட்டேன். யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு சொல்லுங்க. ஃபஸ்ட் இதை. ஐயோ இந்த பக்கம்லாம் சொட்டுட்டு இருக்குதா? மேலே ஏறிட வேண்டியது. தண்ணி எல்லாத்தையும் எடுத்துட்டேன். அப்படியே. ஆனால் இங்கே போட்டேனே. இங்கே ஒரு பிளாக் போட்டங்க ஈஸி. இப்போ அது யூஸ் ஆயிடுச்சு. கிரேவல் வந்து அதையும் எடுப்பேன். லைட்டு. ஐயோ நைட் ஆயிடுச்சா? 41,000 இந்த க்ரீப்பர் நான் ஏழை வேஸ்ட் பண்ணிட்டேன். டேய் ட்ரேடுறேன். என்னடா பார்க்குறேன்? உனக்கு வேணா நீ பெட்டு செஞ்சுக்கோ. என்கிட்டலாம் பெட்டு கேட்க. இவன் பாருங்களேன் நம்ம பொருள். போடா போடா. ஒரு லைனாக கூட போடா. எங்கடா ஓட்டான்? இன்வெஸ்டிபிள் ஆகிட்டாங்க. எங்க மாட்டான். போடு. இங்கேதான் அங்கே இருக்கான். போ சாப்பிடா. அவ்வளோதான். இன்வெஸ்டிபிளும் போட்டால் எங்களுக்கு தெரியும். ஐயோ மாட்டிக்கணும். தூங்கணும். கண்ணா நீ தூங்குடா. தூங்கி எழுந்திரிச்சிட்டான். ஆரம்பிப்போம். எங்கடா பிக்காக்ஸ்? இந்த மொக்க பிக்காக்ஸ் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுவோம். அப்புறம் இது கத்தி வச்சு தள்ளி விட்டுடலாம். ஓகே மைண்ட் பண்ணுவோம். இதெல்லாம் நான் எதுக்கு எடுத்தேன்? ஞாபகம் இருந்ததா? அயன் போயிட்டு எடுத்துட்டு வந்துடும். என்ன ஆகுது? ஒரு அயன் கூட வேகலை. ஐயோ இது ரொம்ப ரேரஸ்ட்டு பிளாக். கிராஸ் பிளாக். ஸோ நம்ம மைண்ட் பண்ணுவோமே. வெயிட். தண்ணி இதான அந்த பிளாக். அவ்வளோதான். இப்போ போயிட்டு செக் பண்ணலாம். அவ்வளோதான் வச்சிருக்கோங்க. ஐயோ உடைக்க வேண்டாம். இது வச்சிருக்கிறது அப்படியே இருக்கட்டும். மேலே ஓடிடுவோம். ஐயோ அடைக்குது. மேலே ஓடா. மேலே ஓடிடும். தண்ணி எடுப்போம். ஐயோ இந்த பிளாக் வச்சு வைக்கிறோம். ஐயோ வேண்டாம். மட்டு செத்து போயிடுது.
இதை உடைப்போம். ஓய் என்னடா அது குழப்புது? இதுவா? ஐயோ இதை உடச்சா அவ்வளோ. ஐயோ பிடிச்சிரு. தண்ணி இருக்கிற மாதிரியே தெரியல. சரி அந்த பிளாக் இருக்கிற மாதிரியே தெரியல. எடு வாட்டர் பக்கெட்டு. இங்கே போடு வாட்டர் பக்கெட்டு. இதானே அந்த பிளாக்கு? இதான் அந்த இருக்குல்ல, இருக்காமல்லோ. அந்த தப்பாக நினச்சிட்டேன். பிளாக் ஒரு வாட்டர் வாங்கலாம். ஒய் மடு வேறு எங்கேயாவது வச்சிடணும். தேவை வரும். எல்லா பேரனும் ஃபுல்லாக இருக்கே. ஜஸ்ட்டு யாஸ் எஸ் அவ்வளோதான். இருக்கிற செஸ்டெல்லாம் எடுப்போம். செஸ்ட்டு 3 செஸ்ட்டு இருக்குது. தக்காளி வேறு லெவல். வேறு ஏதாவது செஸ்ட்டு இல்லை. செஸ்ட்டாக எடுக்க போகிறாங்க. இங்கேயும் 3 செஸ்ட்டு. 4 5 6 7 செஸ்ட்டு. இன்னும் ஒரு செஸ்ட்டு கிடச்சா ஈக்குவலாக போட்டுடலாம். ஐயோ இது பிளாக் பண்ண கீழே வந்துடுறேன். பிளாக் கம் ஹியர். த பிளாக் செம பஞ்சு உடச்சி விட்ருவோம். சரி ஃபஸ்ட்டு செஸ்டெல்லாம் இருக்கலாம். இந்த வீடியோ அவ்வளோதான் நினைக்கிறேன். பாரா. ஓகே காய்ஸ், செஸ்ட்டு வச்சா 2 செஸ்ட்டு செஸ்ட்டு கொடுத்து போடு போட்டுடலாம். 1 2 இங்கே ஒரு செஸ்ட்டு, இங்கே ஒரு செஸ்ட்டு. அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐகானை தட்டி விடுங்க. இந்த கோழி முட்டையை நம்ம அடுத்த வாட்டி வறுத்து சாப்பிட்ணும். ஓகே பாய்.